ஆல் ரைட், இந்த வீடியோவில் ஒரு கார்டை எப்படி நீங்கள் வேகமாக த்ரோ பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். ஒரு கார்டை நம்ம எப்படி தற்காப்புக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ராட்சசன் படத்தில் வர மாதிரி ஒரு பிளேயிங் கார்டை வச்சு ஒருத்தங்களை கொல்ல முடியுமா? வாங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 2 டெக்னிக் சொல்லித்தர போகிறேன். ஒரு கார்டை எப்படி நீங்கள் வேகமாக த்ரோ பண்ணலாம் அப்படிங்கிறத, அண்ட் ஆல்சோ போனஸாக லாஸ்ட்டாக ஒரு ட்ரிக் சொல்லித்தர போகிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் தான் Azar DtrixX அண்ட் வெல்கம் டு த DtrixX ஷோ. ஒரு கார்டு த்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் பிளேயிங் கார்ட்ஸாக யூஸ் பண்ணவும் கிடையாது. விசிட்டிங் கார்டு சைஸில் இருக்கிற எந்த பொருள் வேணால் யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தொலைஞ்சு போச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. ஸோ இந்த கார்டு த்ரோயிங் டெக்னிக் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக உங்கள் மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அது கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் ஒரு பெர்ஃபெக்டான கார்டு த்ரோ உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அது கரெக்டாக பண்ணலைன்னா ஆவின் பால் குடிச்ச ஆம மாதிரி கார்டு மூவே ஆகாது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, அக்யூரசி. கார்டு த்ரோயிங்கில் அக்யூரசி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நீங்கள் அக்யூரேட்டாக த்ரோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் நல்லது, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் நல்லது. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, இல்லைனா பிளாஸ்டர் நிச்சயம். எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நம்பர் 2, ஸ்பீடு. எந்த அளவுக்கு அக்யூரசி இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு ஸ்பீடு முக்கியம். அப்போ தான் மின்னல் மாதிரி கார்டு வேகமாக போகும். நம்பர் 3, டெக்னிக். எஸ், ப்ராப்பரான டெக்னிக் இருந்தால் மட்டுமே தான் உங்களால் ப்ராப்பராக நீங்கள் கார்டு த்ரோ பண்ண முடியும். அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. ஸோ கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் 2 டெக்னிக் சொல்லித்தரலாம் இருக்கேன். அது நீங்கள் கரெக்டாக பண்ணினா போதும், ப்ராப்பராக நீங்கள் மின்னல் வேகத்தில் நீங்கள் கார்டு த்ரோ பண்ணலாம். அது மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க. எவ்ரி வீக் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணால் எனக்கு என்னோட சேனலில். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடோ வாங்க டுட்டோரியலுக்குள்ளே போயிடலாம். இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கார்டு த்ரோயிங்கோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கலாம். வரலாறு தானே. கார்டு த்ரோயிங் பார்த்தீங்கன்னா பல 100 வருஷமாகவே இருக்குது. சில பேர் அது 18th சென்ச்சுரிலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அலெக்சாண்டர் ஹெர்மன் அப்படிங்கிற ஒரு மெஜிஷியன் தான் வந்து இதை பாப்புலரைஸ் பண்ணது. அவரோட ஸ்டேஜ் ஷோவில் ஒரு கார்டு எடுத்து கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரு ஆடியன்ஸோட லேப்பில், அதாவது அவங்களோட மடியில் வந்து அந்த கார்டை விழ வைப்பார். இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ண வேண்டியதுன்னா, அவர் அந்த காலத்தில் யூஸ் பண்ண கார்டு வந்து ரொம்பவே ஹெவி. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கார்ட்ஸ் மாதிரி கிடையாது. அப்போ நீங்களே நினச்சி பாருங்கள் அவர் எந்த அளவுக்கு வந்து அந்த கார்டு த்ரோயிங்கை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ ஹவார்ட் தர்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு மெஜிஷியன் ஸ்டேஜில் இருந்து அந்த கார்டை தூக்கி வீசினாங்கன்னா அந்த ஆடிட்டோரியமோட இன்னொரு எண்டோட செவுத்தில் போய் கரெக்டாக போய் ஹிட் பண்ணுமாமா. அப்போ நீங்களே நோட் பண்ணுங்கள் அவர் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வீசியிருப்பார் அப்படின்னு. இந்த வீடியோவில் அவர் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா விப்ளாஷ். இதுதான் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். நான் ஒரு கேரட்டை வெட்டுறதுக்காகட்டும், இல்லை நார்மலாக ஒரு கார்டு த்ரோ பண்ணுறதுக்காகட்டும், இல்லை பக்கத்து போய் அடிக்கிறதுக்காகட்டும், நார்மலாக நான் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவேன். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம், மேபி ஆல் த டைம்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு டெக்னிக் நீங்கள் கற்றுட்டாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் அது ரொம்பவே யூஸ் ஆகும். முக்கியமாக எமர்ஜென்சி சுச்சுவேஷனில். கை கொடுக்குமாப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டெப், இந்த கார்டை எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்பாக இருந்தாலும் இதுதான் வந்து 70% ஆஃப் த டெக்னிக்கே வந்து அச்சீவ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த கார்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கையில் த்ரோ பண்ணுறீங்க, சப்போஸ் நீங்கள் ரைட் ஹேண்டடாக இருந்தாங்க, உங்கள் ரைட் ஹேண்டோட 2 ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த 3 ஃபிங்கரை வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. ஸோ 2 ஃபிங்கர்ஸ் எடுத்து இதோட ஃப்ளாட்டாக ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்களா? ஸோ வச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் வந்து இந்த இடத்துல விடணும். சின்ன கேப் ஆகலாம், கொஞ்சம் பெரிய கேப் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த கேப் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த கேப் எதுக்குன்னா, ஸோ இந்த கேப் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் இந்த கார்டை இப்படி த்ரோ பண்ணும்போது இந்த கேப்பை ஃபில் பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் மொமெண்டம் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கை வந்து இடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து கையை நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் பேக் வியூவில் பார்க்கலாம். ஸோ உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கிங்க. சப்போஸ் நீங்கள் ரைட் ஹேண்டை நீங்கள் த்ரோ பண்ணுறீங்கன்னா உங்கள் 2 ஃபிங்கர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த 2 கார்னரை இப்போ பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு சின்னதாக ஒரு கேப் விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், இந்த கார்டை வந்து நீங்கள் த்ரோ பண்ணும்போது கார்டை நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க, பேரலல் டு த கிரவுண்ட். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளாட்டாக ஆகுறீங்களோ அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு ஈவனாக போகும். சப்போஸ் நீங்கள் கீழே மேலே வச்சுருந்தீங்கன்னா யார் வாயிலாச்சும் போய் பொக்குன்னு பட்டு வாய் உடஞ்சிரும். ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. எதனால் சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த E = mc² அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆங்குலர் மொமெண்டம், வெலாசிட்டி, ஸ்பீட் எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் ஏற்படுகின்ற அந்த ஒரு பின்பம் புரியல. ஸோ ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க, சிம்பிள். ஸோ செகண்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப். என்னடா அது ஏரோப்ளைனாக டேக் ஆஃபில் எடுக்க அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. ரொம்பவே சிம்பிள் தான். டேக் ஆஃபுங்கிறது எப்படி இருக்குன்னா, பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும். நம்ம கார்டை ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் டேக் ஆஃப். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், பட் இது ப்ராப்பராக பண்ணால் மட்டுமே தான் முடியும். டேக் ஆஃப் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அம்பு வில்லெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு அம்பை வந்து நம்ம இந்த வெளியிலேருந்து வேகமாக இந்த பின்னாடி ஃபாஸ்ட்டாக இழுத்தால் மட்டுமே தான் அது ப்ராப்பராக வந்து போய் ஸ்ட்ரைட்டாகவும் போகும், அக்யூரேட்டாகவும் போகும். அதே மாதிரி தான் நீங்கள் டேக் ஆஃப் நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டுமே தான் அந்த கார்டு வந்து ஃபாஸ்ட்டாக போகும் அண்ட் அக்யூரேட்டாகவும் போகும். ஸோ டேக் ஆஃப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போது டேக் ஆஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்ட் மூவ்மெண்ட் தான். உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அப்போ நல்லா எனக்கு புரியும்.
ஸோ இந்த கார்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ரிஸ்ட்டை நீங்கள் இந்த மாதிரி பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ரொம்ப பெண்ட் பண்ணாதீங்க, இப்போ கை உடஞ்சு போயிடும். அது மாதிரி எல்போவையும் நீங்கள் பின்னாடி ஃபுல்லாக கொண்டு போய்க்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஃபாஸ்ட் மோஷன் எப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக போய் எங்கள் குதிச்சு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த இதை எடுத்து பெண்ட் பண்ணுறீங்க உங்கள் ரிஸ்ட்டு, தென் மேலே தூக்குறீங்க உங்கள் எல்போவை. ஸோ சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ரிஸ்ட், தென் இது. ஒவ்வொன்றா பண்ணாதீங்க, டான்ஸ் மூவ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஒட்டுக்கா பண்ணும்போது இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணி கரெக்டாக நீங்கள் 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், டேக் ஆஃப் கரெக்டாக வந்துடும். தென் நீங்கள் த்ரோ பண்ணுறது மட்டும்தான், அது ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் கரெக்டாக பண்ணினா போதும், 3rd ஸ்டெப் ரொம்பவே சிம்பிள் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன தரணும்னா, நீங்கள் வந்து தம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, தம்பிள்ஸ்லாம் வந்து இப்படி தான் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கார்டு நீங்கள் ஃபஸ்ட் மாதிரி ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க. என்ன நீங்கள் ரெஸ்ட் மட்டும் பெண்ட் பண்ணுறீங்க, தம்பிள்ஸ் நீங்கள் பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஓகே, தென் த்ரோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து த்ரோ, அதான் ஃபைனல் ஸ்டெப். நீங்கள் அது லேர்ன் பண்ணிட்டா போதும், விளையாடலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த 3rd ஸ்டெப். ஸோ 3rd ஸ்டெப் தான் ஃபைனல் ஸ்டெப். அதான் வந்து இந்த விப்பிங் மோஷன் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எவனாச்சும் வம்புக்கு இருக்கிறதுக்காக சும்மா இருந்த கரடியை சொரிஞ்சு விட்ட மாதிரி போய் நீங்கள் போய் இப்படி பண்ணுவீங்க. பண்ணும்போது ஒரு சவுண்டும் இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம 3rd ஸ்டெப். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா, அப்போ தான் வந்து கார்டு வந்து ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ எந்தளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கார்டு அக்யூட்டாகவும் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அதை எப்படி கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த விப்பிங் டெக்னிக் நான் உங்களுக்கு சொன்னால் பார்த்தீங்களா, ஸோ அதே தான் வந்து நீங்கள் இந்த கார்டில் அப்ளை பண்ண போகிறீங்க. பக்கத்தில் யாராச்சும் போயெல்லாம் பண்ணிடாதீங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு சண்டைக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால் கார்டை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதில் ஒரு டார்கெட், இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கார்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க, தென் டேக் ஆஃப், தென் த்ரோ. ஸோ இது மாதிரி த்ரோ பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, தெரியுதுங்களா. நீங்கள் எங்கே நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ, சப்போஸ் ஒரு கேமரா தான் டார்கெட்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் நான் த்ரோ பண்ணால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இந்த எண்ட் பாயிண்ட்டை நான் பார்த்துப்பேன். தென் எடுத்துக்கோங்க, தென் த்ரோ பண்ணுங்கள். ஸோ எடுத்தோடனே த்ரோ பண்ணிங்கன்னா வேறு எங்கேயாச்சும் போயிடும். ஃபர்ஸ்ட் ஒரு சும்மா ஒரு ட்ரையல் த்ரோ மாதிரி பண்ணுங்கள், பட் த்ரோ பண்ணாதீங்க, கார்டு கையில் பிடிச்சிக்கோங்க. தென் செகண்ட் டைம் ரீலாகவே த்ரோ பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த டார்கெட்டை நம்ம ட்ரை பண்ணுவோம், எப்படி ஒரு காதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையல் த்ரோ. ஸோ எக்ஸாக்ட்லி, ஸோ இதே தான் நான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த டெக்னிக்கே நம்ம டார்கெட்டில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போது. ஸோ இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணிங்கன்னா, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, இது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ செகண்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த டெக்னிக்கை ஒரிஜினலாக வந்து டேன் அண்ட் டேவ் அப்படிங்கிறவங்க தான் வந்து இதை க்ரியேட் பண்ணது. ஸோ பாப்புலராக வந்து மெஜிஷியன்ஸ் நிறையா டைம் யூஸ் பண்ணுவாங்க. இதோட இம்பார்ட்டன்ட் என்ன விஷயம்னா, இது வந்து நம்ம கார்ட் த்ரோயிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை நான் டீச் பண்ணுறேன், இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் க்ளோஸர் டீட்டெயிலாக. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் நீங்கள் கார்டு ஹோல்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் கார்டு டெக்னிக் ஹோல்ட் பண்ணது கொஞ்சம் வேறு மாதிரி தான். ஸோ இந்த கார்டை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்களா. ஸோ எடுத்ததுக்கப்புறம் உங்கள் 2 ஃபிங்கர் எடுத்து ஸோ நீங்கள் இப்படி பிடிக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த பாட்டம் ரைட் கார்னரை பிடிச்சிக்கோங்க. ஸோ தென் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே இதை நீங்கள் இந்த பொசிஷன் கொண்டு வந்துடுறீங்க, தெரிஞ்சுங்களா. ஸோ பேக் வியூலேருந்து நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் கார்டை பிடிக்கிறீங்க, உங்களோட ரைட் ஹேண்ட்னா ஒரு 2 ஃபிங்கர்ஸ் நீங்கள் எடுத்து இந்த ரைட் பாட்டமில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட சைடில் ரிவர்ஸாக நீங்கள் கொண்டு வந்துருக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும், தெரியுதுங்களா. ஸோ கை இப்படி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் எப்படி இருக்கும், பேக் வியூவில் எப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ இதை நம்ம த்ரோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகும். ஸோ ஆல் ரைட், இந்த ஃப்ளிக்கர் மூவ் எப்படி இந்த கார்ட் டார்கெட்டில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணதை விட இது கொஞ்சம் ஈஸி தான். பிகாஸ் நீங்கள் இந்த தம் மோஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு பண்ணதில் நீங்கள் ஃபுல் மோஷன் யூஸ் பண்ணணும், அதிக ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் பார்த்துடலாம் அந்த டார்கெட்டில் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, நாட் பேட். இது அந்தளவுக்கு பவராக இல்லைனாலும் ஸோ இது வந்து அக்யூரேட்டாக உங்களால் இது த்ரோ பண்ண முடியும். ஸோ இதையும் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், உங்களுக்கு போனஸாக ஒரு ட்ரிக் சொல்லித்தரது சொன்னால, அது என்ன ட்ரிக்னா பூமராங் கார்ட் ட்ரிக். எஸ், ஒரு கார்டை வந்து நீங்கள் தூக்கி வீசினீங்கன்னா திரும்ப உங்கள் கைக்கே வரதான் வந்து அந்த பூமராங் கார்ட் ட்ரிக். நிறையா மூவிஸ் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. பட் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாகவும் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் மூவ் இந்த ஃப்ளிக்கர் மூவ் பண்ணீங்க பார்த்தீங்களா. ஸோ அதாவது நீங்கள் கார்ட் த்ரோயிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் அந்த பூமராங் கார்ட் ட்ரிக்காகவும் இன்னொரு அப்ளிகேஷனாக அது யூஸ் பண்ணலாம். பட் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி தர போகிறேன். ஸோ சேம் தான், நீங்கள் இந்த கார்டு நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்க, இந்த ரைட் கார்னரில் பிடிச்சிக்கிறீங்க, தென் திருப்பிக்கிறீங்க. தென் இன்ஸ்டேட் நீங்கள் இந்த கார்ட் த்ரோ பண்ணாமல் சும்மா நீங்கள் ஃப்ளிக் மட்டும் பண்ணுங்கள் இந்த மாதிரி.
ஸோ ஃப்ளிக் பண்ணிங்கன்னா கார்டு மேலே போகும். ஸோ நீங்கள் என்ன ஃப்ளிக் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு ஆங்கிள் போகும்போது நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது அது கேட்ச் பிடிக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் த்ரோ பண்ணி நீங்கள் விளையாடலாம். ஸோ த்ரோ பண்ணி திரும்ப கேட்ச் பிடிக்கலாம். ஸோ இது அந்த பூமராங் கார்ட் ட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினா போதும், உங்களுக்கு ஒரு எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு மேலே போச்சுன்னா திரும்பி உங்கள் கைக்கே வந்துடும். நீங்கள் கார்னரில் நீங்கள் ட்ரை பண்ணால் கூடயுமே அது வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். ஸோ நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு காற்று இருக்கிற இடத்துல நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா காற்று அடிச்சு நீங்கள் போயிடும். அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா ஒரு ஸ்பேசியஸான இடத்துல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போய் அப்போ சண்டைக்கு வந்துடுவாங்க, அப்புறம் எங்கிட்ட வந்து கேட்காதீங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் சொல்லுவாங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ்லாம் பார்க்கணும் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட ஃபியூச்சர் வீடியோஸில் அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ டில் தென், திஸ் இஸ் Azar DtrixX. Stay tricks.